திமுக வெளிச்சத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என அக்கட்சியின் புதிய மாநில செயலராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பே சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாட்டில் புதிய மாநில செயலராக சண்முகம் நியமிக்கப்பட்டார். மத்திய குழு உறுப்பினராக இருந்த சண்முகம் மாநில செயலராக தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளார். இரண்டாவது முறையாக மாநில செயலராக இருந்த கே பாலகிருஷ்ணனின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து புதிய மாநில செயலாளர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய மாநில செயலாளர் சண்முகம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி போன்றவை தடுப்பதற்கு எந்த அரசிற்கும் உரிமை கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். மாநில மாநாட்டின் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கே கட்சியின் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாகவும் விளக்கம் அளித்தார். திமுகவோட பல நேரத்தில் நாங்கள் உறவா இருந்திருக்கோம், பல நேரத்தில் எதிர்வரிசையில் இருந்திருக்கோம், வேறொரு அணியில் இருந்திருக்கோம். அதனால இவங்களால தான் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது என்பதெல்லாம் ரொம்ப அதீதமான வார்த்தை. நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசமற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறதே தவிர ஏதோ திமுகவுடைய வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது பொருத்தமல்ல. அந்த மாதிரியான ஒரு செய்தி முரசொலி பத்திரிகையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், அது பொருத்தமானதல்ல என்பதை தெரிவித்தார். இதற்கிடையே சிபிஎம் மாநில செயலராக பே சண்முகம் நியமிக்கப்பட்டுள்ளதற்கு தவிக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது உடைமை பாதையில் ஏழை எளிய மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடுத்த தங்கள் பணி சமரசமின்றி தொடரட்டும் என்றும் விஜய் கூறியுள்ளார்.